நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில் ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, இது மெயில் மூலிமா வருமா, இல்லை அட்ரஸ் மூலிமா வருமா, இல்லை எஸ்எம்எஸ் மூலிமா வருமா அப்படின்ற எல்லா கன்ஃபியூஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது வந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பாரூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்டர்வியூக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. 170 பேர் அந்த மாதிரி வந்து இப்போது செலக்ட் ஆகியிருக்காங்க. செலக்ட் ஆகிறது வேறு விஷயம்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெரிட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்றத எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எடுப்பாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே நோட்டிஃபிகேஷன் நம்பருன்னு கொடுத்துருக்காங்க 1/2024 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இன்டர்வியூ டேட் இருக்குன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட்டே வந்து வெளியிடுவாங்க. உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்ன தடவை 174 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. அந்த 174 பேரும் வந்து பார்த்திங்கன்னா செலக்டும் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆகிட்டு அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷனில் லேட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரிஜெக்டும் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியிடங்களை வந்து காலியாக இருக்கிறதுனால இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ்மேனில் வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த ரிசல்ட்டு ஆல் டிக்கெட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆல் டிக்கெட் லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. அண்ட் இவங்க வந்து 12th நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் கால் பண்ணி அப்பப்போ வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் அவங்கக்கிட்டையும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இதே வெப்சைட்டில் தான் அவங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் அந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த எடுத்துகிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து பிடிஎஃபோ வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரது அந்த மாதிரியெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. டோட்டலாக ஓவராலாக வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்களோ அத்தனை பேரோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த டீட்டெயில்ஸை வந்து டவுன்லோடு பண்ணிங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து வீடியோ எண்டில் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கான ரிசல்ட்டோட பிடிஎஃப் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் லெட்டர் வந்து போஸ்ட் மூலிமா மட்டும்தான் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. உங்களுடைய நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க போஸ்ட் ஆஃபீஸோட அந்த ஹெட் இருக்காங்க இல்லை அவங்கக்கிட்ட வந்து சொல்லி வைங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் விடுவாங்க. இந்த ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது எந்த டிஸ்ட்ரிக்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோடது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோடது ப்ரீவியஸ் இயர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ்மேனுக்காக வந்து வெளியிட்ருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது நீங்கள் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டாவது நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அதில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் உங்களுடைய இன்டர்வியூவும் அண்டு உங்களுடைய மார்க் ஷீட், அதாவது உங்களுடைய மார்க்கும் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூவில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு லிஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து சேல்ஸ்மேன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் லிஸ்ட்டு வந்து இருக்கும். இந்த லிஸ்ட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்கெங்கே வந்து சைன் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா அவங்க கொடுத்துருக்கிற 12th நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுருங்க, நான் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணேன் அண்ட் செலக்டும் ஆகிட்டேன், என்னுடைய கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லி வச்சுருங்க. அது வந்து உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் கையெழுத்து வாங்க சொல்லியிருக்காங்களோ அங்கெல்லாம் சைன் வாங்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் அவங்க சப்மிட் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் நடக்கிற போதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருக்காங்க, 90 நாளுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 146 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து 120 பேர் தான் இந்த ஜாபுக்கே வந்து போயிருக்காங்க. சரிங்களா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 146 பேரில் 120 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாபுக்கு வந்து போயிருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் லேட்டாக போனது மூலியமாகவோ அல்லது கால் லெட்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற எல்லா ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம போயிடுச்சு. அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து டைரெக்டாக சொல்லி வச்சுருங்க. நீங்கள் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. செலக்ட் ஆனவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்தும் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். சரிங்களா, உங்களுடைய ரிசல்ட் ஃபார்மேட் வந்து இப்படி தான் வரும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் வந்து இந்த ஜாபே வந்து பர்மனெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகாது. இந்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லீவும் போடக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க.